ஆண்டவரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் பாக்கியவான்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு தொடர் செய்தியாக ஒரு 6-7 செய்திகளை கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஜெபத்தோடு கூட கேளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று இந்த பூமியிலே சாட்சிகளோடு கூட வாழ்வதோடு மாத்திரமல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக கொடுப்பார் என்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கொண்டு அதன் அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அநேக உபதேசங்களை திருச்சபைகளுக்கு ஆதி நாட்களிலேயே கிபி 1வது நூற்றாண்டிலேயே அவர்கள் கொடுத்திருப்பதை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. அப்படி இருக்க பொதுவாக உலகமெங்கிலும் உள்ள எல்லா ஜனங்களும் அதிகமாக பரிசுத்த வேதாகமத்திலே விரும்புகிற ஒரு செய்தி உண்டென்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிபி 30வது ஆண்டு முதல் 33வது ஆண்டு வரையிலும் அவர் கொடுத்த உபதேசத்தில் உள்ள மலை பிரசங்கமே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. யாவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் இருந்து 3ஆம் வசனம் முதல் 11 வசனம் வரையில் உள்ள வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6-7 செய்திகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த நாளிலே மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே உட்கார்ந்து அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் கொடுக்கிற செய்தி, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்கிற ஒரு அருமையான செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசித்திருந்திருக்கலாம், அடிக்கடி பலருடைய செய்திகளிலே கேட்டிருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த கடைசி காலங்களிலே அடிமையை கொண்டும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறபடினாலே நான் இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியவான்களாய் இருப்பதற்கு எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தியானிப்பதற்கு முற்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்திலே எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால் 2 வகையான சரீரத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகிற மாம்ச சரீரம், மற்றொன்று ஆத்துமத்திலே இருக்கிற ஆவியின் சரீரம். இந்த மாம்ச சரீரம் ஒரு ஆவியை பெற்றிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் உயிர் என்று நாம் சொல்லுகிறோம். மாம்ச சரீரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி உயிர், இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரை பெற்றிருக்கிற மனிதர்களுக்குள்ளும் தங்களை குறித்த மேன்மை பாராட்டுகிற தன்மை, பெருமைப்படுகிற தன்மை ஏராளம் உண்டு. அதிகமாக ஒருவர் படித்திருந்தால்
படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், பெருமைப்படுகிறார். செல்வம் கோடி கோடியாக இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமைப்படுகிறார். இன்னும் பற்பல நிலைகளிலே மனிதர்கள் தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை கொண்டு பெருமையாக சமுதாயத்திலே தங்களை வெளிப்படுத்துவதும் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது நம்முடைய மாம்ச சரீரத்திலே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியாகிய உயிருக்குள் இருக்கிற ஒரு பெருமையான காரியமாகும். அதே போல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கடல்வாழ் ஜீவன்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய சக்தியை, ஒரு பெரிய ஆத்துமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்துமா என்கிற ஒரு பகுதி மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமா தான் மனிதனுக்கு எது நன்மை எது தீமை என்பதை விளக்கி காண்பிப்பதாக இருக்கிறது, தெரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவை கொண்டுதான் மனிதன் நன்மை தீமையை பகுத்தறிகிறான். அதற்கு உதவி செய்வது நமக்குள்ளே, இந்த ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எல்லா மனிதருக்குள்ளும் ஆத்துமா இருக்கிறது, ஆனால் எல்லா மனிதருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. மாம்ச சரீரத்திலே எல்லாருக்குள்ளும் உயிர் இருக்கிறது. அதேபோல் ஆவிக்குரிய சரீரமாகிய ஆத்மாவிலே எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஆவி இல்லை. அந்த ஆவியை எப்பொழுது மனிதன் ஆத்தும சரீரத்திலே பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவரை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்தும சரீரத்திலே, ஆவிக்குரிய சரீரத்திலே கிருபையாக கொடுக்கப்படுகிறார் என்று வேதாகமத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல மனிதன் கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன், இவன் ஒரு நல்ல அதிகாரியாகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் தெய்வ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவன் அநேக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்கிறவனாக இருக்கிறான். மட்டுமல்ல, எப்பொழுதும் இடைவிடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடிகிறது. தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் தான். ஒருவேளை உலக பிரகாரமாக இந்த 4 விஷயங்களையும் வைத்து நாம் இந்த கொர்நேலியுவை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது எத்தனை அருமையான நீதியான நல்ல மனிதனாக இருக்கிறான் என்று நாம் நிதானிக்க முடிகிறது. இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் தெய்வ பிறவிகளையா என்று சொல்லி கூட பல வழிகளில் நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் இந்த கொர்நேலியுவுக்குள்ளும், இப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்குள்ளும், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்த மனிதனுக்குள்ளும், குடும்பத்தாரோடு கூட பக்தியாக இருந்த மனிதனுக்குள்ளும், குடும்பத்தாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்த பொழுதிலும் கூட அவனுக்குள் இருந்த ஆவிக்குரிய ஆத்தும சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகையினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய நீதியை பார்த்து, அவனுடைய சன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்து,
தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை பார்த்து பேதுரு என்கிற அவருடைய சீஷனை அந்த கொர்நேலியோடு கூட பேசும்படியாக அனுப்புகிறார். அவர் போய் கொர்நேலியோடும் கொர்நேலியுடைய குடும்பத்தோடும் மற்ற அவரோடு கூட இருக்கிற ஜனங்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணுகிறார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்பட்டு பாவம் நீக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை பேதுரு கொர்நேலியுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் தான், நீங்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் தான், தான தர்மம் செய்கிறவர்கள் தான், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பாவமர கழுவப்பட்டு பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று அந்த அடிப்படையான சத்தியத்தை கொர்நேலியுடைய வீட்டாருக்கு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, பார்த்து கொண்டிருக்கிற நம்மில் அநேகரும் கூட இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒழுங்காக ஜெபிக்கிற குடும்பங்களாக இருக்கலாம், ஒழுங்காக வேதம் வாசிக்கிற குடும்பங்களாக இருக்கலாம், தான தர்மங்களை தாராளமாக செய்கிற குடும்பமாக இருக்கலாம், ஆலயத்திற்கும் ஊழியங்களுக்கும் காணிக்கைகளை ஏராளமாக கொடுக்கிற ஜனங்களாக இருக்கலாம். இப்படி பற்பல நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னால், பல உபதேசங்களை தேவனுடைய ஆலயத்திலே இருந்து கேட்டும், பல செய்திகளை பல பத்திரிகைகளிலே வாசித்தும், ஊடகங்களின் வழியாக வருகிற செய்திகளை பல நிலைகளிலே கேட்டும், நீங்களே தனித்த நிலையிலே இரவும் பகலும் வேதாகமத்தை தியானித்து வாசித்த நிலையிலும் இந்த நற்பண்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படித்தான் கொர்நேலியுக்கு அந்த நற்பண்புகள் ஏற்பட்டது. என்றாலும் கர்த்தர் பேதுருவை அனுப்பினார். பேதுரு ஒரு சிறிய பிரசங்கத்தை பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று விசுவாசியுங்கள். இப்படி விசுவாசித்தால் நீங்கள் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அதை கேட்ட கொர்நேலியும் கொர்நேலியுடைய குடும்பத்தாரும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான போதனையாகும், அடிப்படையான நிலையாகும். முதல் நிலை இதுதான். ரட்சிக்கப்படுவதுதான் கிறிஸ்தவத்தின் முதல் நிலை. ரட்சிக்கப்படாத எவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாது இருக்கிற எவரும் கிறிஸ்தவர் என்கிற நிலையிலே வேதத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது. அதற்கு கொர்நேலியு ஒரு நல்ல சான்று. ஆகினாலே அருமையானவர்களே, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தலைமுறைகள் எத்தனை தலைமுறைகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவேளை அநேகர் சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறது. அதற்கு சான்று இந்த கொர்நேலியுடைய குடும்பம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், குடும்பமாக பாவத்திலிருந்து கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான கிறிஸ்தவ குடும்பங்களே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எத்தனை தலைமுறைகள் கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொர்நேலியனுடைய குடும்பத்திலே ஏற்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா? கட்டாயம் அது நமக்கு வேண்டும். என் குடும்பத்திலே நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி நான் பெருமை பாராட்டிக் கொள்வேனே என்று சொன்னால் பயனே கிடையாது. என் மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டவள், நானும் என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பயனே கிடையாது. அது ஒரு சரியான கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. நானும் என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எப்பொழுது நம்முடைய குடும்பமாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வருகிறோமோ அதுதான் வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு சரியான கிறிஸ்தவ குடும்பமாக கருதப்படும். நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். இப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற ஆவியின் சரீரமாகிய ஆத்துமாவை ஆளுகை செய்யும்படியாக அவருடைய ஆவியானவரை நமக்குள் அவர் அனுப்புகிறார். அதே அப்போஸ்தலர் 10:44 வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த கொர்நேலியனுடைய வீட்டார் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்தவன் என்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னால் கட்டாயமாக பரிசுத்த ஆவியின் நிறைவை அல்லது அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ தனிப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட நீதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் சத்தியத்தின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு உண்பதாக கிறிஸ்தவனாக கருதப்பட மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது தேவன் நம்மை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இரத்தாம்பர சிவப்பான பாவங்களும் பஞ்சை போல வெண்மையாக மாறின பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக முதலாவது ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்குள் இருக்கிற, நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனிதனாகிய ஆத்துமாவை ஆளுகை செய்யும்படியாக அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பொழுது எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த பூமியிலே அனுப்பினாரோ, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அனுப்பினாரோ அந்த ஆவியானவரை நமக்குள் அனுப்புகிறார். அதுதான் கொர்நேலியனுடைய குடும்பத்திலே நடந்தது. அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தார்கள். வந்த மாத்திரத்திலே அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று அந்த அதிகாரத்திலே பின்னால் வருகிற வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த இடத்திலே தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஐயப்பாடும் கேள்வியும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த அந்நிய பாஷை பேசுவது இல்லை என்று சொன்னால் நான் ஆவியின் நிறைவை பெற்றவன் இல்லை என்று சில குறிப்பிட்ட சபையார் போதனை செய்கிறார்களே, அதன்படி நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் என்றும் பெற்றுக்கொள்ளாதவன் என்றும் என்னை நானே எப்படி தீர்மானிப்பது என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. எனக்கு எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் இருக்கிறது ஐயா. நான் ஜெபித்தால் நோய்கள் குணமாகுகிறது, நான் ஜெபித்தால் பிசாசுகள் ஓடுகிறது, ஆண்டவருடைய கிருபையினாலே என்னுடைய சாட்சியை கேட்கிற அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி அநேக காரியங்களை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அவருடைய நாமத்தினாலே நான் செய்தாலும் எனக்கு அந்நிய பாஷை பேசுகிற ஆவியின் வரம் இல்லை என்பதினாலே சபையார் என்னை ஆவியின் நிறைவை பெற்றவனாகவோ அபிஷேகம் பெற்றவனாகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று பல கிறிஸ்தவர்கள்
அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் தங்களுக்குள்ளே கஷ்டத்தோடு, கவலையோடு, சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி ஒரு போதனை கிடையவே கிடையாது. இது தனிப்பட்ட சபையினுடைய கொள்கை போதனை, வேதாகமத்தின் போதனை அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நான் வாசிப்போமே என்று சொன்னால், அங்கே 9 வகையான ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 வரங்களிலே ஒன்று பற்பல பாஷைகளை பேசுதல் அல்லது அந்நிய பாஷைகளை பேசுதல். அதைத்தான் பெந்தேகோஸ்தே நாளன்று கூடி வந்த 120 பேரும் பேசினார்கள் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு சில குறிப்பிட்ட கிறிஸ்தவ சபையை சார்ந்த போதகர்கள் அவருடைய சபையின் கொள்கையாக அதை எடுத்து வைத்துக் கொண்டு சத்தியத்தை புரட்டி அந்நிய பாஷையை பேசினால்தான் நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதாக நாங்கள் அங்கீகரிப்போம், மற்றபடி கிடையாது என்று போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்களும் அதை அப்படியே நம்பிக்கொண்டு எதையோ வாயில் வந்த வார்த்தைகளை சொல்லி ஓலமிட்டு சத்தமிட்டு நான் அந்நிய பாஷை பேசிவிட்டேன் என்று சொல்லி பேசிக்கொள்ளுகிறார்கள், சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் பூமியிலே ஜனங்கள் பேசின பற்பல வகையான சுமார் 16-19 மொழிகளை பேசினார்கள் என்றுதான் நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. பரலோகத்தின் பாஷைகளை அவர்கள் பேசவில்லை. அது பூமியிலே பேசுவதற்கு அவசியமும் இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், நாங்கள் பரலோகத்தின் பாஷையை பேசுகிறோம். பரலோகத்தின் பாஷையை பரலோகத்திற்கு போன பின்பு பேசினால் போதும். பெந்தேகோஸ்தே நாள் அன்று ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் பூமியிலே இருந்த 19 மொழிகளைத்தான் எல்லா ஜனங்களும் விளங்கிக் கொள்ளுகிற அளவிலே பேசினார்கள். அதுதான் கொடுக்கப்பட்ட வரம். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் எப்படிப்பட்ட வரம் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த 120 பேர் பெற்றுக்கொண்ட வரத்தை தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் பெற்றிருந்தார் என்று 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் சொல்கிறார். உங்கள் எல்லாரையும் காட்டிலும் அநேக பாஷைகளை நான் பேசுகிறேன், ஆனாலும் அதை குறித்து நான் பெருமைப்படுவதில்லை, அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான தேவஜனமே, ஆவியின் பெருமை எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், நான் நிறைய அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், அதிகமாக அதிக நேரம் நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார் என்று மற்ற விசுவாசிகளை விட தன்னை வேறுபடுத்தினவனாக ஆவியிலே பெருமை கொண்டு பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதுதான் தவறான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. அவர் அநேக வகையான உலக பாஷைகளை அறிந்து பேசினபடியினாலே தான், தெரிந்து ஆவியானவரை கொண்டு பேசினபடியினாலே தான் 13 நிருபங்களை வேதாகமத்தில் எழுதி வைக்க முடிந்தது. காரணம், அவருக்குள்ளே ஆவியிலே பெருமை இல்லை. இன்றைக்கு நம்மை ஏன் தேவன் இந்த பூமியிலே, இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழகத்திலே, நாம் வாழ்கிற பகுதிகளிலே அவருடைய சாட்சிகளாக பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், நாம் ஆவியிலே பெருமை உள்ளவர்களாக, அவர்களை விட நான் அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறேன், இவர்களை விட நான் அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறேன், அவர்களை விட தீர்க்க தரிசனம் அதிகமாக சொல்லுகிறேன், இவர்களை விட நான் அநேகருக்கு நோய்களை குணமாக்குகிறேன், கர்த்தர் எனக்கு அவ்வளவு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்று நமக்குள்ளே கிருபையாக தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வரத்தை பெருமையாக நாம் வெளிப்படுத்துகிறபடினாலே தான் இன்று மட்டிலும் தேவன் இந்திய தேசத்திலே நம்மை பயன்படுத்த முடியாமல்
கிறிஸ்தவர்களாகிய நாம் 2.3 பேராக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பாக்கியவான்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியிலே நாம் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அந்த மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவியில் எளிமையின் நிலை கொண்டபடியினாலே தீர்க்கமாக சொல்கிறார். வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக பரலோக ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று திட்டமாக சொல்கிறார். பிரியமான தேவனுடைய ஊழியக்காரரே, தேவனுடைய திருச்சபையின் போதகரே, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையான விசுவாசியே, ஆவியிலே உனக்கு எளிமை காணப்படுகிறதா? கிருபையாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்களை கொண்டு நீ பெருமை பாராட்டுகிறாயா அல்லது எளிமையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி நீ எளிமையாக ஆவியிலே வாழும் பொழுது பவுலை போல உன்னால் திட்டமாக பரலோக ராஜ்யத்திலே எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடுமே. உன்னால் சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு ஆவியிலே எளிமையை தார். ஆவியிலே எளிமை கொண்டவனாக நான் அநேகருக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவித்து பல ஆயிரமான ஆத்துமாக்களை உடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க இன்று முதல் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற ஆவியின் பெருமையை மோடு கூட சிலுவையிலே அடிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியின் பெருமைக்காக சிலுவையிலே நான் சாகிறேன் ஆண்டவரே. என் உயிர்ப்பியும் ஆவியிலே எனக்கு எளிமையை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக வரும் காலங்களிலே, கடைசி காலங்களிலே சத்தியத்தை சத்தியமாக உபதேசிக்கிற போதகனாக, ஊழியனாக, சுவிசேஷகனாக இந்த பூமியிலே என்னை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி இப்பொழுது தெய்வ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே வல்லமையாக பயன்படுத்தி அநேக ஆயிரங்களை ஒரு ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆவியிலே எளிமையை கொடுத்தருளும். சத்தியத்தை சரியாக கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஆவியிலே அவர்கள் தாழ்மைப்பட்டு எளிமைப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா அவர்களை இப்பொழுதே மாற்றும் ஆண்டவரே. பலருக்கு இவர்கள் சாட்சிகளாக இருக்கட்டும். பலருக்கு இவர்கள் சத்தியத்தில் அறிவிக்கட்டும். கேட்கிற எல்லாரும் கொர்நேலியுடைய வீட்டார் மனம் திரும்பினது போல இவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்ப கிருபைத்தார். ஆசீர்வதியும். பரலோக ராஜ்யத்திலே ஜீவ கிரீடத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக ஆயத்தம் பண்ணி கொடுத்திருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி